கோவையில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிக்கு அடித்தளமிடுகின்ற ஆட்சியை தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். ஆனால் எக்ஸிட் போலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல எக்ஸிட் போலில் பல கருத்துக்கள் எங்களோட தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கூட நாம் மக்கள் உங்களுடைய எல்லாரும் அவங்களுடைய இதுக்காக அவர்களுடைய ஒரு வாக்கு நல்லபடியாக செலுத்தியிருக்கிறார்கள். திமுக கிட்டிருந்து மாற்றத்தை வேண்டும் என்று அதை ஏப்ரல் 4ஆம் தேதி வரலும் நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். பல நேரங்களில் எக்ஸிட் போலானது எப்படியெல்லாம் நடந்திருக்குன்றது தெரியும். எங்கள் ஹரியானாவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க, மகாராஷ்டிராவில் ஆட்சியே வராதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஹரியானாவிலும் மகாராஷ்டிராவிலும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியானது பெற்றது. அதனால் சகோதரர்களே, நாம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிங்க, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, நம்ம 2-3 நாட்கள் தான் இருக்கிறது. நாம் வெயிட் பண்ணுவோம். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி வர இருக்கிறது. நன்றி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜினால அந்த மின்மாற்றி வழக்கு சிபிஐக்கு மாற்றிக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், ஊழல்வாதிகள் எப்படி இங்கே ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது, இந்த தேர்தலில் கூட அவர்கள் எப்படி ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்பதை பார்த்தோம். அதையெல்லாம் மக்கள் அவர்களெல்லாம் வீட்டுக்கு போக வேண்டும் என்று தான் மக்கள் விரும்பி திமுகவுக்கு எதிராக வாக்குகளை கொடுத்திருக்கிறார்கள். நிச்சயமாக சட்டம் தன்னுடைய கடமை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் கூட அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது அதை எடுத்திருக்கிறாங்க. நன்றி அண்ணா. நன்றி அண்ணா.